அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களின் தரம் மற்றும் எடையை உற்பத்தி செய்ய தமிழக அரசு பல்வேறு அதிரடி மாற்றங்களை முன்னெடுத்திருக்கிறது. இனி வரும் காலங்களில் சர்க்கரை, பருப்பு, அரிசி போன்ற விலைகளில் முறைகேடுகளை தவிர்க்க ஆன்லைன் மூலம் என்ற எதிர்பார்ப்புகள் வந்திருக்கு. மேலும் இந்த குடும்ப தலைவிகளுக்கான மகளிர் உரிமை தொகை 2500, முதியோர் உதவி 3000 உயர்த்தப்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த புதிய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கொண்டு வராங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே தேவையானது இந்த ரேஷன் கார்டு. இந்த ரேஷன் கார்டில் நீங்கள் கைரேகை வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக செயலிழந்து விடும். ரேஷன் கார்டில் கைரேகை வைத்தே ஆக வேண்டும். இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் இப்பொழுது பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இதுவரை பதிவு செய்ய முடியாமல் தவறவிட்டவர்கள் இந்த சிறப்பு முகாம்களை பயன்படுத்தி கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதுங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் இகேஒய்சி கைவிரல் ரேகை பதிவு முகாம் ஆகஸ்ட் 2 அனைத்து நியாய விலை கடைகளிலுமே இது நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதுவரை பதிவு செய்யாத பொதுமக்கள் இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்கள் குறிப்பிட்டுள்ளாருங்க. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் என்ன கூறாரு அப்படின்னா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 கீழே குடும்ப அட்டைகள் PHH மற்றும் அந்தி யோஜனா, அன்னை யோஜனா AAY குடும்ப அட்டைகளில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களின் ஆதார் விவரங்களை உறுதிப்படுத்தும் நோக்கில் கைவிரல் ரேகை அடிப்படையிலான மின்னணு சரிபார்ப்பு EKYC கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இதன்படி கடந்த அக்டோபர் 2023 மாநிலம் முழுவதும் EKYC பதிவு பணிகள் நடைபெற்று வருகின்றனர். அதன்படி விழுப்புரம் மாவட்டத்தில் இதுவரை EKYC கைவிரல் ரேகை பதிவு செய்யாத முன்னுரிமை PHH, அந்தி யோஜனா, அன்னை யோஜனா குடும்ப அட்டைதாரர்கள் மட்டுமின்றி அனைத்து வகை குடும்ப அட்டைதாரர்களும் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடன் சேர்ந்து 2 ஆகஸ்ட் 15 நீங்கள் சிறப்பு முகாம்கள் நடத்த போகிறாங்க. அங்கே அந்த மாவட்டத்தில் EKYC பதிவை நிறைவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த சிறப்பு முகாம் வட்டத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளும் காலை 9 மாலை 1000 மணி வரை இது நடக்கும். EKYC பதிவு செய்யும் பொழுது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் தனித்தனியே கைவிரல் ரேகையை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த குடும்ப உறுப்பினர்கள் வெளியூர், சேலை, கல்வி அல்லது பிற காரணங்களாக வசித்து வந்தாலும் அவர்கள் தாங்கள் தற்பொழுது வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள எந்த நியாய விலை கடைகளும் சென்று EKYC கைவிரல் ரேகை பதிவு மேற்கொள்ளலாம் என்றும் இதற்காக சொந்த ஊருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த தகவலை சொல்லிட்டாருங்க. ரேஷன் பொருட்கள் விநியோகம் தொடர்பான துல்லியமாக பராமரிக்கப்படுவதாக உண்மையான பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்டங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கு EKYC மிகவும் முக்கியமாக இருப்பதால் இதுவரை பதிவு செய்யாத அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த சிறப்பு முகாம்களை பயன்படுத்தி பதிவு செஞ்சுக்கோங்க. EKYC பதிவை உடனடியாக நிறைவு செய்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் இந்த தகவலை நமக்கு குறிப்பிட்டாருங்க. ஸோ அதனால் ரேஷன் கடைகளில் இந்த ஆகஸ்ட் 31 கட்டாயமாக நீங்கள் இதை முடிச்சுக்கணும். இந்த ஆதாரம் தான் இது உங்களுக்கு பயனாளிகளுடைய மானிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யும். இதனால் போலி அட்டைகளை ஒழிக்கவும் அரசு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தங்கள் பகுதிக்கு உட்பட்ட அருகில் உள்ள நியாய விலை கடைகள் நேரில் சென்று கைவிரல் ரேகை செய்வது அவசியம். இந்த சரிபார்ப்பை தவறவிட்டால் குறிப்பிட்ட குடும்ப உறுப்பினர் பெயர் நீக்கவோ அல்லது ரேஷன் பொருட்கள் விநியோகம் நிறுத்தப்படவோ, மேலும் மத்திய அரசின் பரிந்துரைப்படி அந்தி யோஜனா, அன்ன யோஜனா அட்டைதாரர்கள் அரிசி வழங்கும் முறையில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இனி ஒரு நபருக்கு 7 தான், 5 பேர் இருந்தால் 35, அதுக்கு மேலே 6 பேர் இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான், 35க்கு தான் கொடுப்போம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. மக்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருக்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.